ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் குழம்பு செய்கிறதுக்கோ இல்லை கூட்டு பொரியெல்லாம் பண்ணுறதுக்கு காய் எதுவுமே இல்லாத சமயத்தில் ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட மாதிரியான 2 வகையான சாதம் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ லஞ்ச் பாக்ஸ்லையும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாத, அப்படியே சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாதம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் எப்பவும் போல் வீட்டில் சாப்பாடு அரிசியில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். எப்படி செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 250 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் செய்கிறதுனால அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இந்த பாத்திரத்தில் நான் அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி ஓரளவுக்கு சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்தோன்னா தான் சாதம் ஒட்டாமல் நல்ல உதிரியாக இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நான் தண்ணியிலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி தனியாக எடுத்துடலாம். சாதத்தை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி நல்லா பரத்தி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக வரும். அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்த கடாயை நான் லைட்டாக தான் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா காஷ்மீரி மிளகாய் தான் நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் எப்பவும் போல் காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு இதோட நிறம் மாற ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க. இப்போது சாதமும் ரெடியாக இருக்குது, நமக்கு மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போது செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் மட்டுமே சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். நெய்யும் எண்ணெயும் நல்ல சூடானதுக்கப்புறமா இதில் 2 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து செஞ்சோன்னா இந்த ரைஸோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதோட நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்ல நீளமாக மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு எல்லாம் கிடையாது, லைட்டாக ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஸோ இதை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இதோட 1 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்ல குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் செய்கிறேன். ஸோ இதுக்கே நான் 1 மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்க்குறேன். ஸோ உங்களோட அளவுக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் 1 குடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். குடமிளகாயை கட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாவும் நீல வாக்குலையும் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நமக்கு சீக்கிரமாக வேகும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேப்சிகம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம மற்ற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதோட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதம் வேக வைக்கும்போது ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அரிசி உடஞ்சிடாமல் கொஞ்சம் பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது கடைசியாக நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக பெப்பர் பவுடர் சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரைஸ்க்கு நமக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்ல சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதை உள்ள சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை நம்ம ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணுன்னா தான் நம்ம சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட நான் 4 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த சாதம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் மசாலா மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது. இதுக்கு பதிலாக மட்டன் மசாலா அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். ஸோ இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும்தான் இப்போது சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த அளவுக்கு ஒன்றா சேர்ந்துருச்சு. மசாலாவில் இருக்க பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபியை நம்ம சாப்பாடு அரிசியில் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது, பாஸ்மதி ரைஸ்லேயும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட முந்தின நாள் செஞ்ச சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா அதுலேயும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அதையும் இந்த சாதத்தோடய சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தாளிச்ச சாதம் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.